ஃபிட்னஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் திருமங்கலம் ஃபிட்னஸ் ஜிம்லேருந்து. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒர்க் அவுட் ஷோல்டர். இந்த ஷோல்டர்லேயே ஒரு வேரியேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பார்பல் ப்ரெஸ். ஸோ இந்த பார்பல் ப்ரெஸ் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுறது தான். ஸோ நானும் அதான் ட்ரை பண்ணுறேன். இதில் நான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்கேன். அது என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேண்டை வந்து கீழே டவுன் பண்ணுறீங்களா, டவுன் பண்ணும்போது உங்கள் ஹேண்டை வந்து பேக் சைடு ஒரு சின்னதாக ட்விஸ்ட். இந்த ட்விஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, உங்களோட ஃப்ரண்ட் இன்னர் மசில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்னர் மசில் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகுங்க. ஒன்றும் இல்லைங்க, நீ இந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது ஒரு 4 to 5 reps நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட இன்னர் மசில் ஆக்டிவேட் ஆகுது. சூப்பராக தெரியுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது, நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த நீங்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேபிள் லேட்ரல் ரைஸ். ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எப்போவுமே ஓன் வெயிட் ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் எவ்வளோ வெயிட் மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த வெயிட்டை மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே உங்கள் பார்ட்னர் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து என்னை ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. என்றைக்குமே சரி, உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமோ, எந்த வெயிட்டை மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த வெயிட்டில் வச்சு எவ்வளோ ரெப்பிட்டேஷன், மோஸ்ட்லி கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் ட்ரை பண்ணுங்கள். சிங்கிளாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேட்ரல் ரைஸ். இந்த ஒர்க் அவுட் நீங்கள் கவனமாக நோட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து சூப்பர் செட்டாக ட்ரை பண்ணேன். சூப்பர் செட் மீன்ஸ் எப்படின்னா 5, 7.5, 10, 12 தம்பிள்ஸை கீழே வச்சுட்டாங்க. வச்சுட்டு 8 ரெப். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ல் ஒரு 8 ரெப், தென் உடனே 7.5ல் ஒரு 8 ரெப், அகைன் அதை முடிச்சுட்டு 10ல் ஒரு 8 ரெப், அகைன் பார்த்தீங்கன்னா 12ல் ஒரு 8 ரெப். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக 8 ரெப் போட்டேன். 4 செட் ட்ரை பண்ணாங்க. ஸோ 4 செட்டுமே பார்த்தீங்கன்னா சேம் வெயிட்டு தாங்க. ஃபர்ஸ்ட்டு கம்மியான வெயிட்லேருந்து அதிகமாக போனேன், அகைன் பார்த்தீங்கன்னா அதிகமான வெயிட்லேருந்து கம்மியாக வந்தேன். இதே மாதிரி 4 செட்டாக ட்ரை பண்ணேன். ஸோ 4 செட்டுமே சூப்பராக இருந்தது. இந்த ஒர்க் அவுட் போடும்போது என்னோடய மசில் வந்து மிரரில் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்ததுங்க. ஸோ அதே மாதிரி நீங்களுமே சரி, எப்போவுமே மிரர் பார்த்து உங்கள் மசில் வந்து எந்த அளவு ஆக்டிவேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போடுற ஒர்க் அவுட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே சரி, ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு போஸிங் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் போஸிங் பண்ணுறதுனால உங்கள் மசில் வந்து சீக்கிரமாகவே மெச்சூர் ஆகுங்க நல்லாவே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளைன் லேட்ரல் ரைஸ். ஸோ இந்த இன்க்ளைன் லேட்ரல் ரைஸுமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போயும் நான் சொல்ல போகிறது ஒரே விஷயம் தாங்க, ரெப்பிட்டேஷன் தாங்க. உங்களால் மேனேஜ் பண்ணுற வெயிட்டை மட்டும் மேனேஜ் பண்ணுங்கள். எப்போவுமே கூட சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க, ஸோ அவங்க என்னை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். நீங்கள் மேனேஜ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு யாருமே இல்லைனா கூட உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்ட்னரெல்லாம் ஜிம்முக்கே வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வரவே கூடாதுன்னா எப்போவுமே ஓனாகவே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?